எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு வந்தாச்சை மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 7/5/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று தெற்கு திசை சூலம். அப்போ தெற்கு நோக்கி போகிறதா இருந்தால் லைட்டாக தைலம் கையில் வச்சுங்க, சிறப்பு. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மதியம் 4:45 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். யோகம் சாத்தியம் நாம யோகம். கரணம் கரிசை கரணம். சந்திராஷ்டமம் மாலை 4:45 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்புங்கிறதுல ரிஷப ராசிக்கான வைகாசி மாசத்தோட பலன்களோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். நேற்றுக்கு அரசியல் வரைக்கும் 5ஆம் பாகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6ஆம் இடமான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ரிஷப ராசிக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் தான் வருவாங்க, ஓகேங்களா. அவர் வந்து 2ஆம் இடத்துல செவ்வாயோட சாரத்தில் பயணம் செய்கிறாங்க. அப்போ நிச்சயமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத லாபம் தனம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீண்ட தூர பயணம், ஓவர் டைமான வேலை கண்டிப்பாக உண்டு. புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, 7ஆம் அதிபதியான செவ்வாய் மேசத்துல 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க கேது சாரத்துல. அப்ப ரிஷபராசியில பிறந்த ஆணா இருந்தா தன் மனைவிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் விரயம் மருத்துவ செலவுங்கிறது உண்டு. அதே ரிஷபத்துல ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்களோட பார்ட்னர் கணவருக்கு இதே மாதிரி அமைப்பு தான் உண்டு. வீண் விரயம் அலைச்சல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுங்கிறது உண்டு. கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும். அப்போ இந்த வைகாசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும், ஓகேங்களா. அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஒற்றுமை குறைவாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் முடிகிற வரைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக வரும். ஏன்னா கேது சாரத்தில் இருக்கனால கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்கன்னா விட்டுருங்க. குடும்பத்தை நினச்சி உங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க இல்லை பேச மாட்டுறாங்கன்னா பரவாயில்ல, இந்த ஒரு மாதம் போகட்டும், ஓகேங்களா. அடுத்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். வைகாசி மாதத்தில் சும்மா பொண்ணு பார்க்கலாம், இல்லை உங்களோட மேட்ரிமோனியில் வந்து பதிவு செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வைகாசி மாதத்தில் திருமணங்கிற அமைப்புங்கிறது குறைவு ரிஷப ராசிக்கு. தந்தைங்கிறத எடுத்துக்கிறோம் 9ஆம் இடம். அப்போ இந்த 9ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல சுயசாரத்தில் வந்து பயணம் செய்கிறாங்க. அப்போ இவங்க தந்தை யார் பேச்சும் இப்போ கேட்கவே மாட்டாங்க. இந்த வைகாசி மாதம் இந்த 2 வருஷத்துக்கு சனி பகவான் அங்கே தான் இருப்பாங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிற வரைக்கும் தந்தையை வந்து யார் பேச்சும் எப்போதுமே கேட்க மாட்டாங்க. பணம் நிறையா சம்பாதிக்கணும், குறுக்கோளியில் பணம் சம்பாதிக்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் பயணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து அதிகப்படியான பயணங்கள் இவங்க தந்தைக்கு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
கூட பிறந்தவங்க, அதாவது உங்க தந்தை அவங்க கூட பிறந்தவங்க மீது அதிகப்படியான பாசங்கள் வைப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது அவங்களுக்கு தம்பி தங்கச்சி குறிக்கக்கூடிய இடம் 11ங்கிறது, ஓகேங்களா? அப்ப அவங்க மேல அதிகப்படியான பாசங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது தொழில், 10ஆம் இடம் தொழில் மாமியாரை குறிக்கக்கூடியது. அங்க ராகு பகவான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா அந்த வரிங்கிறது கட்ட மாட்டாங்க. ஏன்னா ராகு அங்க இருக்கிறனால எதெல்லாம் குறுக்கு வழியில போய் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கான அமைப்புகள் உண்டு. உங்களோட மாமியாரோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வேண்டும். ஏன்னா அவங்க பணம், வருமானம் இதே நோக்கத்துல இருப்பாங்க. ஏன்னா அதோட அதிபதியும் சனி பகவான் சுய முயற்சியில சுயசாரத்துல பயணம் செய்யறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. பணத்தின் மீது நோக்கம் அதிகமாக இருக்கும் உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும். அடுத்த 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர சகோதரி பிளஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மருமகன் அல்லது மருமகளை குறிக்கக்கூடிய இடம். அங்கே ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறாங்க. அதனால இயற்கையிலே இவங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷம் சனி பகவான் மீனராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களோட அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மந்த நடையாக தான் இருக்கணும். எந்த செயலையும் சீக்கிரமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போதுமே வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் வாங்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவார்கள். வெளிநாட்டு யோகம் உண்டு. ஏன்னா 12ஆம் இடமான செவ்வாய் மேசத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. கேது சாரத்தில் இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் அல்லது 2வது முயற்சியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது சம்பள குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நிச்சயமாக போயிட்டு வரலாம். நாளைக்கு மிதுன ராசிக்கு வைகாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணம் மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார நினைச்சுங்க. 100 நாள் வரைக்கும், ஓகேங்களா? அதிகபட்சம் 100 நாளுக்குள்ளார உங்களோட நினைத்தல் காரியம் நடக்கும், ஓகேங்களா? அது நேர்மையாக இருக்கணும். அதிகப்படியான கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம, ஓகேங்களா? நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 04. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 26. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 42. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 45. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. இது அனைத்தும் காமனான பலன். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், ஜிபே, ஃபோன்பேல பயன்படுத்தக்கூடிய நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் அதிர்ஷ்டமான எண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.